श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। पंचदशी 13வது அத்தியாயம் ब्रह्मानंदे अद्वैतानंदः श्लोका नंबर 90। शयाने पुरुषे निद्रा स्वप्नं बहुविधं सृजेत् ब्रह्मण्येवं निर्विकारे विकारान् कल्पयत्यसौ। சுவாமி வித்யாரண்யர் இந்த அத்தியாயத்தில் இந்த மூணாவது பிரகரணமாக இருக்கிற ஆனந்த பிரகரணம், அதில் யோகானந்தம் ஆத்மானந்தம் அப்படின்னு அதே தான் பிரம்மானந்தம். இந்த அத்தியாயத்தில் அத்வைத பிரம்மம் எது ஆனந்த ஸ்வரூபமாக சொல்லப்படுறதோ அதே தான் இப்போது இங்கே అది బ్రహ్మానందం. సో బ్రహ్మానంద అనేది కామన్ పదం ఉపయోగపడుతూ வருது. கடந்த சத்சங்கத்தில் இங்கே ஆச்சாரியர் கூட பேசுகிற விஷயம் நினைவில் இருக்கும்போது முடிச்சிருக்கிற போதோ விழிப்பு நிலை, கனவு நிலை, உறங்குற நிலை, தூக்கம். அன்றைக்கி நான் பொதுவாக நினைவுன்னு சொல்லிகிட்ருக்கேன். அன்றைக்கி நினைவுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு ஒரு தாட் வந்தது. நான் அதுக்கு உணர்வோடு இருக்கிறது தான் நினைவுன்னு சொன்னேன். ஆக்சுவலாக நினைவு అనేది தாட், நினச்சிட்ருக்கே. அதனால் இது நினைவுன்னா நமக்கு ஞாபகம் இருக்கிறது. பலது நிறைய இது முன்னாடி யோசிச்சது எல்லாமே ஞாபகம் இருக்கும்போது நினைவு. நினைவுன்னா இப்போ தாட்டு ப்ராசஸ் நடந்து கொண்டிருக்கிறது, சிந்தனை நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ சிந்தனை நடந்து கொண்டிருக்கணுமன்னா நான் உணர்வோடு இருந்தால் தானே மனசில் சிந்தனை நடக்கிறது, தாட்ஸ் வருதுன்னு எனக்கு தெரியும். அதனால் விழிப்பு நிலையில் முடிச்சிருக்கிறது. இப்போ தான் சிந்தனை பண்ண முடியுது, இப்போ தான் மனசு வேலை பண்ணுறது. இது கடைசியாக அன்றைக்கி இந்த தாட் எதுக்கு பேசிகிட்ருக்குறோம்னா, கனவு காணுறவனுக்கு கனவு காணுறனே கனவுல இருக்கும்போது தெரியாது அனு சொல்லி, ஆனால் இந்த விழிப்பு நிலையில் இருக்கும்போது இது ஒரு கனவு தான். இங்கே நினைவுகள் சிந்தனைகள் செஞ்சிட்ருக்கிற இந்த மனிதன் அவருடைய சிந்தனையிலோ ஆலோசனையிலோ இதையும் கனவுதானே சொல்லலாம், அங்கே சொல்ல முடியல. அப்போது விழிப்பு நிலையில் இருக்கணும், இருந்தால் சொல்ல முடியும். சொல்கிறதுக்கு இங்கே மனசு அங்கே மனசு தான் வேலை பண்ணுறது. நித்திரையில் கூட கனவு நிலையில் கூட மனசு தான் வேலை பண்ணுறது, மனசுடைய ப்ரொஜெக்ஷன் தான் அது. ஆனால் அங்கே தெரியலையே. ஸோ இங்கே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா இங்கே சொல்ல முடியும். எப்படி சாஸ்திரம் கேட்குறோம், குரு உபதேசத்தினால இங்கே சொல்ல முடியாது. அதனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு நிலை, ஸ்டேட்டு.
விழிப்பு நிலை ரொம்ப முக்கியமான நிலை. 3 நிலைகள் வந்துட்டு போயிட்டு இருந்தால் கூட சொன்னோம், கனவுல சில நினைவுகள் வந்துட்டு இருந்த எண்ணங்கள், அதுக்கு பிறகு விழிப்பு நிலைக்கு வந்ததுக்கப்புறம் அதை பற்றி நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னோம். ஆழமாக உறங்கி நிலையில் இருக்கும்போது பிரச்சனை இல்லை இல்லையா? அப்போது சிந்தனை யோசனை புரிஞ்சிக்க வேண்டியது இங்கே. இந்த 90வது ஸ்லோகத்தில் அந்த கனவு நிலை அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது, இப்போது விழிப்பு நிலை கூட கனவு போலன்னு சொல்லணும்னா எப்படி நிரூபணம் பண்ணுறதுன்னா, எப்படி ஒரு புருஷன் நித்ரா சமயத்தில் அந்த ஸ்வப்னத்தினை பார்க்குறான், பகுவிதமாக பார்க்குறான். அந்த ஸ்வப்ன புருஷனே தான் ஜாகிரத புருஷன்தான் ஸ்வப்ன புருஷன் ஆயிட்டான். அப்போது அவனே தான் சுருஜேத் உருவாக்குறான். இப்போது பிரம்ம விஷயத்துக்கு வரும்போதும் பிரம்மனுக்குள்ள எந்த மாதிரி பிரம்மம்? நிர்விகாரமான பிரம்மத்தில் விகாரான் கல்பயதி அசோ. அந்த மாயாசக்தி, அங்கே நித்ராசக்தின்னு சொன்ன இங்கே மாயாசக்தி இந்த பிரம்மன் மேலே பிரம்மனுக்குள்ள பலதை சும்மா காட்டுறது. கனவுல எப்படி நித்ராசக்தி காட்டுற கனவுகள் நிஜமில்லையோ, விழிப்பு நிலையிலோ மாயாசக்தி காட்டுற இந்த நாமரூப பிரபஞ்சம் கூட நிஜமில்லை. அதுக்கு பிறகு இப்போது 91வது ஸ்லோகத்தில் இந்த மாயாசக்தி என்னென்ன கிரியேட் பண்ணிச்சு, என்னென்ன பண்ணும் நமக்கு தெரியும் ஆல்ரெடி. வித்யாரண்யர் இது இப்படி. ஆனால் ஒரு கேள்வி நடுவில் வந்தது போன வாரம், அது இப்போ தொடர்ந்து அதுக்கு பதில் வருது. என்னென்னா, உயிர் இல்லாததே உயிர் இருக்கிறது, ஜட சைத்தன்யம் ரெண்டுமே இங்கே கம்பைண்டாக இருக்கு. ரெண்டுமே எப்படி பிரம்மனுக்குள்ள இப்படி காட்ட முடியறது இந்த மாயாசக்தினால்? சைத்தன்யம் பிரம்மம், பிரம்மம் சைத்தன்யம். சரி, சைத்தன்யத்தை காட்டிட்டா ஓகே, அச்சேதனமானது எப்படி காட்டுறதுன்னா இந்த சந்தேகம் வரக்கூடாது ஆக்சுவலாக. ஏன்னா கனவுல ரெண்டுமே பார்க்கல நீ, சேத்தன் அச்சேதனம். அங்கே கூட கல் முள் மலை எல்லாம் அங்கேயும் பார்க்குறேன், இங்கேயும் பார்க்குறோம். ஸோ அதனால் ஆனால் கூட உனக்கு சந்தேகம் இருந்தால் இன்னும் இப்படி விசாரணை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது படிக்கிறோம். கானிலாக்னி ஜலோர்வுர்வி கானிலாக்னி கானிலாக்னி ஜலோர்வெண்டலம் வெண்டலஹ லோக பிராணிஷிலாதிகாஹ விகாரா பிராணிதீஷ்வந்தஹ சிச்சாயா பிரதிபிம்பிதா. ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுக்குறாரு. ஆகாயம், அக்னி, ஜலம், பூமி, இப்படி முக்கியமான இந்த பஞ்ச மகாபூதங்கள் தான் மாயா முதல் காட்டுறது. கிராஸ் எலிமெண்ட்ஸ் அதெல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் என்ன வருது? அண்ட. அப்படின்னா இங்கே அண்டன் ஏதுனா கூட அது பிரம்மாண்டம்னு எடுத்துக்கணும். ஏன்னா மாயா சிருஷ்டி திருஷ்டிலும் இத்தனை பிரம்மாண்டங்கள் இருக்குன்னா சொல்லி மாளாது. ஆகாயத்தில் நட்சத்திரங்கள் எத்தனை இருக்கு? என்னைக்காவது எப்பாவது இனிமையாவது சயின்டிஸ்ட் சொல்ல முடியுமா?
இவனுக்கு கேலக்ஸின்னு பஞ்சாக சொன்னாவே இவனுக்கு கணக்கு எட்டலை. இவனுக்கு கணக்கு எட்டலை. கேலக்ஸின்னு குரூப்ஸு, நம்பர் ஆஃப் கேலக்ஸிஸ்ன்றாங்க. ஸோ இங்கே என்னென்னா, சாஸ்திரம் பொதுவாக சாந்தோக்கிய உபனிஷத்தில் கொடுத்த மாதிரி இந்த ஃபிக் ட்ரீயுடைய பழம், உதும்பர ட்ரீ இல்லைன்னா ஆலமரம், அரச மரம், அதோடைய காய் சின்னதாக இருக்கும். அந்த மரத்து மேலே அங்கங்கங்கே ஒட்டி ஒட்டி குத்து அப்படி ஒரு பஞ்சாக இருக்கும். ஆனால் ஒரு காயக்குள்ளே எடுத்து பார்த்தா சின்ன சின்ன கொட்டைகள் கடுகு சைஸுக்கு நிறைய இருக்கும். அதெல்லாம் அதுபோல் தான் இங்கே உள்ள பிரம்மாண்டங்கள் நிறைய இருக்கு. அந்த ஒரு பிரம்மாண்டம், அதுக்கு 14 லோகங்கள். அந்த ஒரு பிரம்மாண்டத்துக்கு ஒரு பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரா தனித்தனி. ஆனால் புராணம் அது சொல்ல, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அநேக பிரம்மாண்டங்கள் இருக்குது, அநேக சூரிய மண்டலம் இருக்குன்னா அப்போது அதுக்கு தனித்தனியாக அங்கங்கே பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரா அப்படி இல்லை. அது அனந்தமாக இருக்க சொல்ல முடியாது இவ்வளோன்னு. இப்படி லோகன்னா அந்த 14 லோகங்கள். அதுக்கப்புறம் தான் அங்கே பிராணிகள், உயிர் இருக்கிற ஜீவராசிகள், அந்தந்த இடத்துல அந்தந்த தகுந்த போல் ஜீவர்கள் இருக்காங்க. இப்படி அதுக்கப்புறம் ஷிலா ஆதிகா, மலை, கல், எக்ஸெட்ரா அப்படின்னா ஜடமானதையும் நிறைய. இப்படி பல விதமான விகாரங்களை உருவாக்கி, அப்புறம் பிராணி, இந்த சைத்தன்யம் இருக்கிற பிராணிகளுக்குள்ள மட்டும், ஜீவிகளுக்குள்ள மட்டும் அதோடைய புத்திக்குள்ள மனசனே கண்ணாடிலோ தீஷு அந்த அதில் சிச்சாயா சைத்தன்யம் ரிஃப்ளெக்ட் ஆகிறது. சைத்தன்யம் பிரதிபிம்பமாக பிரதிபலிக்கிறது. நீ பாருங்கோ, எல்லாம் மாயா பண்ணது தான். பஞ்சமகாபூதங்கள் காம்பினேஷன்ஸு அது இது. அப்புறம் ஜீவராசிகள் அப்படின்னு இது வரும்போது லிவிங் பீயிங்ஸ் அனை அதில் புத்தி அனே ஒரு ஸ்பெஷல் மீடியம் இருக்கு. மனசோ புத்தி ஏதாவது சொன்னால் அங்கே தனியாக ரிஃப்ளெக்ட் ஆகிறது. நீங்கள் எத்தனை பெரிய சௌறு வீடு எல்லாம் கட்டி வைங்கோ, மேலே சூரியன் இருக்கான், வீடு மொத்தம் தெரியறது வெளிச்சம் பட்டி. ஆனால் அங்கே மேலே அந்த சோலார் பேனலோ டிவி டிஷ்ஷோ இந்த மாதிரி கண்ணாடியோ வச்சா அங்கே மட்டும் சூரியனை ரொம்ப பளிச்சனை ஏன் தெரிகிறான்? அப்போ சூரியனோட வெளிச்சம் எல்லாத்தையும் காட்டுறது இருப்புதல், எக்ஸிஸ்டன்ஸு. ஆனால் அந்த எக்ஸிஸ்டன்ஸும் எப்பவுமே இருக்கு. ஆனால் அதில் ஸ்பெஷல்லி என்ன ஆகிறது? சித்து பிரகாசமாகிறது, கான்ஷியஸ்னஸ் ரிஃப்ளெக்ட் ஆகிறது. இப்படி சொன்னதுனால அப்போ சித்து வேறு, சத்து வேறையா, எக்ஸிஸ்டன்ஸ் வேறையா, கான்ஷியஸ்னஸ் வேறையான்னு சந்தேகம் வரக்கூடாது. இது முன்னாடி அதை பற்றி சொல்லிட்டோம். ரெண்டு கிடையாது, சிதேவ சது சதேவ சித்து. சரியா? இருந்தது தெரிஞ்சுக்க முடியுமா? தெரிஞ்சுக்கிறது இருக்க முடியுமா? இருக்கிறவன் தான் தெரிஞ்சுக்கணும். அவன் இருக்கிறானதே எக்ஸிஸ்டன்ஸ் தானே. ஆனால் அது ரெண்டும் செப்பரேட்டு, வேறு வேறாக பண்ணி பேச முடியாது. சரி, இப்போது இந்த மாதிரி சிச்சாய பிரதிபிம்பிதா ரிஃப்ளெக்ஷன் ஏற்பட்டுச்சு. அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்? உயிரில்லாத மலை, கல் இதெல்லாமே கூட நிறைய அதையும் மாயாதான் காட்டுறது. அப்புறம் இந்த நடுவில் சைத்தன்யமாக இருக்கிறதே கூட மாயாதான் காட்டுதுன்னா மாயோட ப்ராடக்ட் தானே மனசு. மனசு தனியாக இங்கேருந்து வரல, பஞ்சபூதாலுடைய காம்பினேஷன் தான். ஆனால் அது கொஞ்சம் ரிஃபைண்டாக இருக்கிறதுனால
சர்ஃபேஸ் ஸ்மூத்தாக இருக்கிறதுனால அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிறது. இப்போது இங்கே வெளிச்சம் நல்லா தெரியுது, ஏன்னா அந்த ஒயிட்டு பேக்ரவுண்ட் అనేది நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகிறது. ஆனால் உங்களுக்கு இங்கே கீழே இருக்கிற அந்த ப்ரௌன் கலரில் அந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகலை. அவ்வளோதான் வித்தியாசம், அவ்வளோதான் வித்தியாசம் மனசுக்கு. ஸோ சேத்தனைக்கு ஜடத்துக்கு இங்கே வித்தியாசம் அவ்வளோதான். ஆனால் இத்தனைக்கும் மாயைக்கும் அதிஷ்டானமாக சப்போர்ட் பண்ணுறது யார்? பிரம்ம சைத்தன்யம் தான். பிரம்மம் இல்லாமல் மாயை இல்லை. மாயை எது மேலே காட்டும்? அப்படின்னு விஷயம் ஆரம்பித்தார். இப்போது இது சொன்னதுக்கப்புறம் திருஷ்யத்துக்கு திருக்குக்கு ரெண்டுத்துக்கு காரணம் பிரம்மந்தான். திருஷ்யம்னா பார்க்கப்படுறது, திரஷ்டான்னா திருக்கன்னா பார்க்குறவன். சப்போஸ் இங்கே நான் பார்க்குறவனா இருக்கேன், பார்க்கப்படுறது நிறைய விஷயங்கள் வஸ்துகள் இருக்குது, அது ஜடமாக கூட நிறைய இருக்குது. ரெண்டுத்துக்கும் எது சப்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் இந்த காமன் பிரம்ம சைத்தன்யம் சப்போர்ட் பண்ணுறது இல்லை. இப்போ நமக்கு விஷயம் ஜடமும் சேத்தனமும், உயிர் இருக்கிறது உயிர் இல்லாததே, ரெண்டுத்துக்கும் ஒரே பிரம்ம சைத்தன்யம் தான் சப்போர்ட் பண்ணுறது. ஆனால் த்ரூ மாயா இது ரெண்டாக இருக்கிறத காட்டுறது. இந்த ரெண்டு வருது இப்போது ஜடமும் சைத்தன்யமும். அதனால தான் சத்து சித்து. ஆனால் சத்து சித்து ரெண்டு இல்லை. ஏன்னா அங்கே ரெண்டுன்னு சொன்னாவே இங்கே இந்த ரெண்டும் தொடர்ந்து போயிட்டே இருக்கும். துவைத்தம் துவைத்தம் சொல்கிறதுக்கு பலது சொல்கிறதுக்கு இல்லையே நம்ம வேதாந்தம். அதனால் அங்கே கட் பண்ணிட்டோம். சத்தேத சித்து சித்தேத சத். எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் கான்ஷியஸ் அண்ட் பிளிஸ் இஸ் பிரம்மன். அப்போ அந்த ஒன்று అనేది நம்ம விடாமல் அந்த அந்த அபிப்பிராயத்தை நம்ம அப்படியே கொண்டு வரணும். நீ என்னாவது பேசு, மாயன்னு பேசு. இப்போ எவ்வளோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாரு உலகங்கள் அதெல்லானே. சரி, இப்போ விஷயம் என்ன அடுத்தது? ரெண்டுத்துக்கு அப்போ திருஷ்ய பதார்த்தத்துக்கும் திரஷ்டக்கு ரெண்டுத்துக்கு பிரம்மந்தான் சப்ஸ்ட்ராட்டம், ஆதாரம் அப்படியானே சொல்கிறீங்க. ஆமாம், அது இப்போ இன்னும் கொஞ்சம் கிளியர் பண்ணுறாரு 92வது ஸ்லோகத்தில். சேத்தனா சேத்தனேஷ்வேஷு சச்சிதானந்தலக்ஷணம் சமானம் பிரம்ம வித்யேதே நாமரூபே ப்ருதக் ப்ருதக். இப்போ நம்ம பேசின விஷயந்தான் வித்யாரண்யர் இந்த விதமாக சொல்கிறார். இப்போது இந்த லிஸ்ட்டு மேலே கொடுத்தோமே ஏஷு, இப்போ கொடுத்த அந்த மேலே பல லிஸ்ட் மாய காட்டின, அதில் பேசிக்கலி ரெண்டாக தான் பிரிக்க முடியும், சேத்தனம் அச்சேதனம். இப்போ இந்த நமக்கு தெரிகிற இந்த உலகம் மொத்தத்தினே மெயினில் எப்படி டிவிஷன் பண்ணி பார்க்கணும்னு ரெண்டு: உயிர் இருக்கிறது, உயிர் இல்லாதது, சர அச்சர, ஜட சைத்தன்யம். சரி, சேத்தன அச்சேதனேஷு பிரம்ம சச்சிதானந்த லக்ஷணம். இப்போதானே சொன்னால் சத்து சித்து ஆனந்தம், அது பிரம்மனுடைய ஸ்வரூபம். அது பிரம்மன்னா சச்சிதானந்தம். அந்த லக்ஷணம் நேச்சர் சமானம். நான் சொல்லி முடிச்சாச்சு உங்களுக்கு. அந்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் மனசில் வச்சுக்கிட்டு தான் சொல்லிட்டேன். ரெண்டு சமானந்தான். ஆனால் நாம ரூபே பிருத்தக் பிருத்தக்கு பீத்தியதே. இந்த மாயா பண்ணுற வேலை என்னன்னா, அந்த ஜடம் అనేది சிலது காட்டி அதுக்கு ஜடம் అని పేరు வச்சோம். చేతనం అనేది சிலதை காட்டிச்சு இதுக்கு சேத்தனம் అని నామం
வச்சோம். சேத்தனமாக இருந்துச்சுன்னா அது இப்படி இப்படி எல்லாம் பறக்கும், நடக்கும், எல்லாம் பண்ணும். அச்சேதனமாக இருக்கிறது அங்கேயே இருக்கண்ண. ஸோ நாமமும் ரூபம் இது விதமாக டிஃபர் ஆயிடுத்து, அவ்வளோதான். ஸோ வாட்? அதனால் என்ன? இப்போ இருக்கிறது பிரம்ம சைத்தன்யம் தானே. காட்டுறதுக்கு என்ன? நிறையா காட்டலாம், நிறையா தெரியலாம். எப்படி? கனவு நித்ராசக்தி காட்டுறதா இல்லையா மனசில்? அதுபோல். ஸோ பாயிண்ட் என்ன இந்த ஸ்லோகத்தில்? சச்சிதானந்த பிரம்ம லக்ஷணம் சமானம். நமக்கு என்னென்னா, இந்த அத்வைத்தம் ஆனந்தம்னு எது சொல்கிறோமோ அது பிரம்மானந்தமனி டைட்டில் இந்த சாப்டருக்கு. ஆனால் அனுபவம் ஒரு மனுஷனுடைய புலங்களுடைய மனசோட அனுபவம் துவைத்தம். துவைத்தம் அனுபவப்பட்டுட்டு இருந்தால் கூட அது நிஜம் இல்லைன்னு நெகேட் பண்ணக்கூடிய ஞானம் வளரணும், உருவாகணும். ஒரே மனுஷன்தான் இப்போது துவைத்தத்தை பார்த்துட்டு துவைத்த ஞானம் ஏற்படுது. அதே ஞானம்தான். இப்போ நீங்கள் இங்கே ஆண்கள் பெண்கள் இப்படி இத்தனை பேர் உட்கார்ந்துருக்குங்கன்னா ரெண்டு பேர் நான் எனக்கு கண்ணு சொல்கிறதே. சில பேர் இப்படி உட்காருங்க, சில பேர் அங்கே உட்கார்ந்துருக்கீங்கன்னு எல்லாம் கண்ணு சொல்கிறதுக்கு அந்த அறிவு ஏற்படுறதே. அதே சமயத்தில் இந்த அறிவினாலேயே இது எதுவுமே இந்த டிஃபரன்சஸ் நிஜம் இல்லை, ஒருக்காகவும் நிஜம் இல்லை. அப்படியானே ஒரு கஷ்டிதமான அறிவு ஏற்பட்டால் அது ஞானம் என்றோம். ரெண்டு ஏற்படுற இடம் ஒன்று தான். ஆனால் அதுக்கப்புறம் சொன்னால் இந்த துவைத்த அறிவு அத்வைத அறிவு ரெண்டு அறிவு தான். ரெண்டு இருக்கான்னா ரெண்டு இல்லை, ரெண்டு இந்த மனசு புத்தி கெட்ட வரும்போது தான் இந்த ரெண்டுன்னு இது பேச வேண்டியிருக்கு. ஆனால் அது ரெண்டுத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்கு. அது ஒரு அறிவாக இருக்கு, ஞானமாக தான் இருக்குது. அன்டிஃபரன்ஷியேட்டட் நாலேஜ் அது. அந்த ஞானத்தில் பேதம் இல்லை. அதனால் என்ன அதை பண்ணணும்னா சாதனை விதமாக வரும். பேதங்களே பார்க்க விடு. எப்படியாவது நீ உனக்கு எங்கெங்கே பேதம் தெரியுதோ அப்பப்பவே பின்னாடி இந்த பேதம் எல்லாம் போய் எந்த வகையிலையும் எந்த திருஷ்டிகோணத்திலையும் பேதங்களுக்கு இடம் இல்லை. எப்படி லாஜிக், ஒரு சின்ன லாஜிக் சொல்கிறேன். இங்கே இதில் பேதங்களை பார்க்கறது யார்? சப்போஸ் நான், எனக்கு தானே தெரியுறது. பேதங்கள் பலது, அநேகம். ஆனால் பார்க்குற நான் அந்த ஒன்று என்னன்னு இது புரிஞ்சிட்டா போதும். இப்போ ஒன்று இத்தனை பேதங்களை தெரிஞ்சுக்கிற ஒன்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அதினு ஒழுங்காக தெரிஞ்சுக்கணுமா, பேதங்களை பின்னாடி ஓடணுமா? சிம்பிள் லாஜிக்கு. அதுக்கு பின்னாடி ஓடிட்டா நம்ம முட்டாள், மூடர்கள். ஆனால் எத்தனை பேதங்களை பார்க்குற தெரிஞ்சுக்கிற இந்த ஒன்றும் அது எவ்வளோ சிறந்ததாக இருந்திருக்கணும். இந்த பாயிண்ட் கஷ்டமே இல்லை, ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்ட. பல ரூப வர்ணங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிற கண்ணு, ரெண்டு கண்கள் இருக்கு. ரெண்டு அந்த கண்கள் అనేది ஒன்று தானே. அந்த ஒன்றே அது வேலை செய்ய ஆரம்பித்தப்பனிருந்து பிறந்தப்பனிருந்து இப்போ வரைக்கும் எத்தனை வகையான வர்ணங்கள் பார்த்தது, எத்தனை ரூபங்கள் பார்த்தது. ஆனால் கண்கள் மாறிச்சு சார், கேட்ராக்ட் வந்துச்சு. அது வேறே, அந்த குழப்பம் வேறே. ஆர் யூ ஃபாலோயிங்?
ஆக்சுவலாக இந்த 11 மணிக்கு சத்சங்கம் ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா மார்னிங் 7, 6:30 எல்லாம் கூட நம்ம இன்னும் அந்த நித்ரா தேவத்தை மடியில் தான் இருப்போம். எப்படி குளிச்சுட்டு எப்படி வந்தான்னு. சாயங்காலம்னா கொஞ்சம் வேறு அட்மாஸ்ஃபியர் அது. அதனால்தான் நானும் எந்த அளவுக்கு ஆழமாக சிந்திச்சு சொல்ல முடியுமோ சொல்லிகிட்ருக்கேன். சரி, இங்கே சம்ஸ்கிருதம் பதங்கள் இவர் விவரிக்கிறாரு. இன்னொரு வாட்டி 2-3 வாட்டி கனவு பற்றி நினைவு பற்றி. பாயிண்ட் என்னது அது முதல்ல அது பிடிச்சிக்கோங்க. மெயினாக இந்த சிந்தனையில் இருக்கலாம். இனிமேல் என்னது, பார்க்குற கண்கள் ஒன்று தானே, நிறைய கேட்குற சக்தி ஒன்று தானே, இது அப்படியே உள்ளே போகணும். மனசு ஒன்று தானே. 5 புலங்கள், 5 சேனல்ஸு. 5 சேனல் சார். என்ன டிவி சார் நீங்கள் வச்சுருக்கீங்க? என்ன டிவியில் 200 சேனல்ஸ். அந்த சேனல்ஸு அங்கே எத்தனை சேனல் இருந்தால் கூட முதல்ல இங்கே 5 சேனல் தான். மனசு ஒன்று தானே. ஆனால் ஒரு மனுஷனோட மனசு வேறு ஆயிருக்கேன்னு நீ சொல்கிற இல்லை. அத்தனை மனசுகளுக்குள்ளேயும் கனவுகள் வேறாக இருந்தால் கூட உறங்குற சமயத்தில் ஒரே அனுபவமாக இல்லையா? எப்படி வந்துட்டோம் பாருங்க. அதனால தான் யூ ஹேவ் டு ட்ரேஸ் பேக். அந்தர்முகம் உள்ளக்கு நெருங்கி வா. ஒன்ஸ் அந்த நெருங்கி உனக்கு கிட்ட வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் பாரு, உன்னுடைய பிரதிபிம்பம் தான் இந்த உலகம். சர்வம். அடுத்தது 93வது ஸ்லோகம். பிரம்மண்யேதே நாமரூபே பட்டே சித்ரமிவ ஸ்திதே உபேக்ஷ நாமரூபே த்வே சச்சிதானந்ததீர் பவேத். எப்படி இப்போது இந்த நாமரூபங்கள், இந்த பேதங்கள், இது எல்லாத்தையும் மெயின் டாப்பிக்கு 2 வாரமாக பேசுகிறது. நாமரூபங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது, அது நிஜம் இல்லைன்னு தானே மெயின் டாப்பிக்கு. எப்படி பண்ணுறது அது? ஹவு டு ட்ராப் தீஸ் நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ். அது பார்த்துட்டே இருந்தால் கூட அப்படின்னா ஒரு சின்ன டெக்னிக்கு சொல்லி கொடுக்குறாரு. இந்த எக்ஸாம்பிள் அவர் ஆல்ரெடி சித்திரதீப பட பிரகரணத்தில், சித்திரதீபம் அத்தியாயத்தில் பேசியிருக்காரு. பட்டே, இங்கே பட்டம்னா ஒரு திரை, கேன்வாஸ், ஒயிட் வால். ஸோ ஒரு பெயிண்டர் முதல் அந்த பெயிண்டிங் அதில் உருவாக்கி பண்ணுறதுக்கு வெள்ளையான துணி எடுப்பார். அதனை கொஞ்சம் ஸ்டிஃபாக பண்ணுவார். இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் வித்யாரண்ய சுவாமி. கஞ்சி வைக்கிறது, ஸ்டார்ச். பொதுவாக அந்த கேன்வாஸ் மெட்டீரியல் అనేది அப்படி தான் இருக்கும். அஃப்கோர்ஸ் இப்போ ஃப்ளெக்ஸ் எல்லாம் வந்துச்சு, அது வேறு மெட்டீரியல், அது அப்படி இருக்கும். அது அப்படின்னா ஸ்டிஃப்னஸ் அது அப்படி நிற்கணும். ஃப்ரேம் வச்சு அப்படி பண்ணால். பொதுவாக அந்த காலத்தில் பெயிண்டர்ஸ் எல்லாம் ஒரு சவுறு மேலே துணி தானே, கேன்வாஸ் கூட இல்லை, துணி, ஒயிட்டு துணி, அந்த நல்ல ஸ்டார்ச் போட்டு ஸ்டிஃபாக இருக்கும். அது 4 மூலையில் 4 ஆணி அசையாமல் வச்சுட்டு அப்புறம்தான் ஏது அப்புறம் எடுத்துட்டு இல்லையா, காஞ்சதுக்கு அப்புறம். சரி, இங்கே அந்த மாதிரி ஒரு ஒயிட் கேன்வாஸ், வெள்ளை துணி மேலே சித்திரம் இவ,
இப்போ அது மேலே சித்திரத்தினை வளைகிறான் இவனை. அதிபோலுதா லைக் த பெயிண்டிங். என்னாச்சு? பிரம்மணி ஏத்தே, இந்த பிரம்மனு இருக்கிற கேன்வாஸ். இப்போ பிரம்மன் ஸ்க்ரீனு, நிறைய வாட்டி ஸ்க்ரீனு சினிமா எக்ஸாம்பிள் சொன்னோம் இல்லையா? ப்ரொஜெக்ஷன். இத்தனை கலர் அதெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு, வில்லன்னு ஹீரோ ஹீரோயின் எல்லாரும் ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு அந்த ஸ்க்ரீன் இருக்கணும். அதே போல் தான் பிரம்மம் ஒன்று, அது மேலே இது மாயா உருவாக்கி சொன்னோம். ஸோ சித்திரப்பட்டம், பட்டத்து மேலே சித்திரத்தனே வளைஞ்சது போல் இந்த பிரம்மணி ஏத்தே, இந்த ரெண்டு ஏத்தேன்னா நாம ரூபம், இந்த ரெண்டு கூட ஸ்திதே இருக்கு. द्वे நாமரூபே உபேக்ஷ. இப்போது நான் தான் ஒரு ஒயிட் ட்ராயிங் ஷீட் கொண்டு வந்து வச்சு, எனக்கு தெரியும் இது ஒயிட் ட்ராயிங் ஷீட்டு. நான் இப்போது அது மேலே எல்லாம் ஆல்மோஸ்ட் எங்கேயுமே ஒயிட் அனேதே தெரியும். நல்லா ட்ராயிங்கை வளைஞ்சாச்சு, ட்ரா பண்ணிவிட்டு. இப்போது நான் ஐ ஹவ் டு திங்க் பேக். நான் இதெல்லாம் கலர்ஸ்ன்னு இது மேலே அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒயிட்டு தானே நான் வச்சுருக்கேன். இந்த கலர்ஸ்ன்னு பார்த்துட்டு இருந்தால் கூட அந்த வெள்ளை கலர் நான் வச்ச முதல் சார்ட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டேன். இந்த கண்ணால் இப்போ பார்க்க முடியாது. பார்க்கலாம். சப்போஸ் திக்கு சார்ட் திருப்பி பாரு, திருப்பி பாரு. சரி, திருப்பி பார்க்கறது கூட எதுக்கு சிரமம் சார்? அப்படியே இருந்து கூட இது உண்மையா, இது மேலே உருவாக்கப்பட்ட, கிரியேட் செய்யப்பட்ட வளைஞ்சு சும்மா சும்மா இவ ஆஸ் தோ அந்த ஒயிட் தான் பேஸ், அந்த ஒயிட் சார்ட் தான் பேஸ். அப்படின்னு இங்கே போட்ட கலர்ஸு ஃபார்ம்ஸ் அது எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாமே அது ஞாபகம் வச்சுக்கிட்டா, அதுதான் சொல்கிறாரு நாமரூபே ஸ்திதே துவே நாமரூபே உபேக்ஷா. அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காது, நிர்லட்சியம் பண்ண. உபேக்ஷா, பி இன்டிஃபரண்ட், டிஸ்ரிகார்டு. வெள்ளையான சுத்தமான சத்து சித்து ஆனந்த தீஹி, சச்சிதானந்த தீஹி. இங்கே தீஹன்னா அந்த அறிவு, சச்சிதானந்த ஒயிட்டு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இல்லையே, நான் தானே சார்ட்டு கொண்டு வந்து வச்சேன். நான் நித்திரை உறங்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் கனவு இல்லை, இனிமேல் தான் கனவு வருது. ஆனால் என்ன சொன்னால், கனவுல போனதுக்கப்புறம் இது கனவுன்னு ஞாபகம் இல்லை. இப்போ புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் இல்லையா? அதுபோல் சச்சிதானந்த ஆதாரமாக இருக்கிறா, சுத்தமாக இருக்கிறா, பேஸாக இருக்கிறா. அதில் எதுவுமே இல்லை, ஒயிட் சுத்தம், சுத்த சத்து சுத்த சித்து சுத்த ஆனந்தம். அந்த அறிவு தீஹி ஏற்படும் பவேத். இதுதான் தியானம், இதுதான் தியானம். ஸோ உலகம் மொத்தம் முதல் காணப்படுறது எல்லாமே ஒரு ஒயிட் ஷீட்டை நினச்சிக்குங்க. இமேஜினேஷன் தானே, எத்தனையோ இமேஜின் பண்ணுறோம். ஒயிட் ஷீட் இல்லை, இப்படி ஆரம்பிச்சிடலாமா? கண்ணு மூடி உட்காருவேன், பிளாக் ஷீட். பிளாக் ஷீட் மேலே கூட பெயிண்ட்ஸு பண்ணுவாங்க சிலதில், அந்த ஷைனிங் டைப்பு. எது எதெல்லாம் அதுக்கு கான்ட்ராவாக இருக்குமோ, பீகாக் கலரு, இந்த கிளிட்டரிங்ஸு, ஒயிட்டு, அது ஒரு டிஃப்ரெண்ட் ட்ராயிங்கு. பிளாக் மேலே ட்ரா பண்ணுறது நல்லா இருக்கும். ஸோ கண்ணு மூடிட்ட பிளாக் ஷீட், ஷீப் இல்லை ஷீட். அதுக்கப்புறம் கண்ணு திறந்த ரூபம், வர்ணம்.
வாய் திறந்த நாமம், காது திறந்த சப்தம், தொட்டி பார்த்த ஸ்பர்ஷ, வேணுமன்னா ருச்சி பாரு. பேப்பரை எல்லாம் ருச்சியாக இருக்கும் நினைக்கிற பார்ப்போம். அப்பப்போ ஆடு மாடு எல்லாம் சாப்பிடணும் ரோடு மேலே. பேப்பர் தின்னா பரவாயில்ல, பிளாஸ்டிக் தின்னக்கூடாது. அதையும் தின்னுறது. சாதனை என்ன, தியானம் என்ன? இப்போ நாங்கள் சொல்லும் போது நீங்கள் என்னை பார்த்துட்டு இது பண்ணணும், பண்ணிட்டு இருக்கணும். மனசு அங்கங்கே போகாமல், அது ஏகாகிரத்தை, டீப் கான்டெம்ப்ளேஷன் அப்படின்னுவார் சுவாமி செல்வடி. என்னது டீப் கான்டெம்ப்ளேஷன்? அச்சஞ்சலமான மனசு. இப்போவே பார்க்கணும். கண்ணு திறந்த ஓப்பன் ஐ மெடிடேஷன் நடக்கணும். அப்படின்னு ஒரு அழகான சாதனம் கொடுத்தாரு. முன்னாடி படித்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்துக்கு சேர்த்து ஒரு ரிஃபரன்ஸ் எடுத்துக்கணும்னா, கட்டோபனிஷத்து முண்டகோபனிஷத்து ரெண்டுத்துலேயும் வர அந்த ந தத்ர சூர்யோ பாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோயம் அக்னி தமேவ பாந்தமனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி. கற்பூர ஆரத்தி அந்த சமயத்தில் சொல்கிற அந்த மந்திரம், தீபாராதன மந்திரம். என்ன மந்திரம் அது? உபனிஷத்தில் சொல்லுது. இந்த வெளிச்சத்துக்கு முன்னாடி, சச்சிதானந்த வெளிச்சத்துக்கு முன்னாடி, அறிவுக்கு முன்னாடி, சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் இல்லை, உன்னுடைய புத்தி வெளிச்சம், அது எதுவுமே அதினு பிரகாசிக்க முடியாது. ஆனால் அதனால இதெல்லாம் பிரகாசிக்கிறது. அடுத்தது 94. ஜலஸ்தே தோமுகே ஸ்வஸ்ய தேஹே திருஷ்டேப்யுபேக்ஷதம் தீரஸ்த ஏவ தேஹே ஸ்வே தாத்பர்யம் ஸ்யாத்யதா ததா. இது முன்னாடி வேறு இந்த அத்தியாயத்தில் தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த அத்தியாயம் தான் ரொம்ப பெருசாக இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு. அதே தான் இப்போ இங்கே திரும்பி சொல்லும்போது ரிஃபர் பண்ணுறாரு. ஒரு ஜலம், அது ஒரு குளமாகட்டும், ஒரு தொட்டியில் இருக்கிற ஜலம், ஒரு கிணறுல, ரொம்ப ஆழம் இல்லை, ஒரு மாதிரி இருக்கிற கிணறு. நான் போய் அங்கே நின்றுட்டேன். ஓரளவுக்கு முன்னாடி அந்த எதுவுமே பேரபெட், அந்த வால் எதுவுமே இல்லை, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது. அங்கே குளம் அப்படி இருக்கு. நான் நிற்கிறேன். குளத்தில் ஜலம் கூட நல்லா அசையாமல் அப்படி க்ளீனாக இருக்கு. அதில் என்னுடைய படம் வந்து தலைகிழக்கு காணப்படும். அதே போல் தான் அந்த மாதிரி ஃபோட்டோஸ் சிலவாட்டு அழகாக இருக்கும். பக்கத்தில் பெரிய 10 மாடி பெரிய பெரிய ஃபாரின்ல அங்கெல்லாம் காட்டுவான். முன்னாடி ஒரு பெரிய ஏதோ இருக்கும், ஸ்விம்மிங் பூல் ஆர் எனி பிக் லேக் லைக் இருந்தால் மொத்தம் இதில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனால் தலைகீழ் இருக்கும். ஸோ இப்படி ஜலஸ்தே அதோமுகே, என்னுடைய ஜலத்துக்கு முன்னாடி நின்று பார்க்கும்போது ஸ்வஸ்ய, என்னுடைய முகமே அதோமுக தலைகீழ காணப்படும். தேகம் மொத்தம் அதோமுகன்னா ஆப்போசிட்லி டாப் சைட் டர்வி, அப்சைட் டவுன், நாட் லெஃப்ட் ரைட், அப்சைட் டவுன். அதோமுகே தேகம் மொத்தம் அப்படி தான் காணப்படுறது. அப்படி காணப்பட்டுட்டு இருந்தாட திருஷ்டி அப்படி தம் உபேக்ஷ, அதுன்னு யாராவது சீரியஸ் எடுத்துக்கிறானா? ஐயையோ అని பார்க்காம இருக்கிறானா? ஆனந்தப்படுறான், பார்க்குறான்,
தெரியும், அது அப்படி தான் காட்டும். ஆனால் நான் தலைகீழ் ஆயிட்டானா? இல்லையே. நான் இங்கே அழகாக நின்றுட்டு ஐஸ்கிரீம் ஜூஸ் சாப்பிட்டுட்ருக்கேன். தலைகீழான ஐஸ்கிரீம் கொட்டணும், அது ஜூஸ் எல்லாம் கொட்டணும், கிளாஸில் வந்து கொட்டாது. ஆனால் இங்கே நல்லா சாப்பிட்டுருக்கேன், ஆனந்தப்படுறேன் பார்த்து. ஏன்? அது நான் உபேட்சை பண்ணேன். அது அந்த ஜலத்தில் காணப்படுற இந்த ஒரு டைப் ஆஃப் சேஞ்ச், ஒரு மேஜிக்கனே சொல்லு, நேச்சுரல் மேஜிக் தான் நான் டிஸ்ரிகார்ட் பண்ணேன். அது லட்சியம் பண்ணல, உபேட்சை பண்ணிட்டேன். அப்போது என்ன ஆச்சு? தீரேஸ்தே ஸ்வே தேஹே ஏவ யதா. உனக்கு நீ எங்கே நிற்கிறையோ நீ நார்மலாக தான் இருக்க, தலைகீழ் ஆகலனே ஒரு விஷயம் யாராவது சொல்லி தரணுமா? உனக்கு யாராவது சொல்லி தரணுமா? கண்ணாடி அறைக்கு போய் என்னுடைய முகம், என்னுடைய உருவமே 100 பார்த்தா கூட நமக்கு ஆனந்திப்போம், சந்தோஷிச்சோம் தவிர யாரும் நம்ம பயப்படலை, ஒன்றும் டிஸ்டர்ப் ஆகலை, மென்டலி இல்லாமல் இருந்தால். அதே சொன்னோம், நாய் உள்ளே போயிடுச்சுன்னா அது இத்தனை பார்த்துன்னா குறைக்க ஆரம்பிச்சிடும், பயந்துடும், கத்தும். இட் கேனாட் கீப் குவைட். ஆனால் இங்கே ஞானம் ஏற்பட்ட தாத்பரியம், அர்த்தம் என்ன தெரிஞ்சு போச்சு எனக்கு. இது ஜஸ்ட் ஒரு தோற்றம்தான், உண்மை இல்லைன்னு. அப்படி எப்படி ஒருத்தனுக்கு ஏற்படுறதோ அதே போல் தான், ததா யதா ததா, அது எப்படியோ அதே போல் இந்த விஷயத்தில் சொல்லி, அதனால் நாமரூபங்களை தெரிஞ்சிருக்கிறதுனால, காணப்படுறதுனால எனக்கு அதுக்கு ஒன்றும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு ரொம்ப ஒன்றும் ஏமாந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. எலர்ட்டாக இருந்தால் அப்பப்போவே அதெல்லாம் உபேட்சை பண்ணணும் அப்படின்னு சொல்லி 95. சஹஸ்ரஷோ மனோராஜ்யே வர்த்தமானே சதைவ தத் சர்வைருபேக்ஷதே யத்வத் உபேக்ஷா நாமரூபயோः. அதே விஷயத்தினை இப்போ நாமரூபத்தினை எப்படி நெகேட் பண்ணுறதுனே தானே டாபிக் பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த காணப்படுற அனுபவப்படுற துவைத்தம், ப்ளூராலிட்டி, இது ஒரு பிரம, இல்யூஷன் தான். அந்த ஜலத்தில் உன்னுடைய மூஞ்சி பார்த்த தலைகீழ காணப்படுறதுன்னு இல்யூஷன். நமக்கு இங்கே அனுபவத்தில் நிறைய இல்யூஷன்ஸ் இருக்குது. சயின்ஸே நிறைய சொல்கிறது. ஆகாயம் நீலவர்ணம் இல்யூஷன், சரியா? ஆகாயத்தில் வானவில் இல்யூஷன். பூமி ஸ்திரமாக இருக்கிறது அநேது இல்யூஷன், ஆனால் சுற்றிட்டுருக்கு. சமுத்திர கடலுக்கிட்ட போயிட்டு சமுத்திரம் இப்படி ரவுண்டாக இருக்குன்னு நினைக்கிறது, ஏன்னா இப்படி பார்த்தா அப்படி ஒரு கோடு போட்டுங்க. அதே போல் ஆகாயத்தை ரொம்ப மேலே போய் பார்க்கும்போது அது அப்படியே ஒரு டோம் மாதிரி இருக்குது. இதெல்லாம் இல்லூஷன். இப்போ இங்கே என்ன, அந்த இல்லூஷன் அப்படி இருந்தால் கூட அது அண்ட் திஸ் அத்வைத தத்துவம் எது சச்சிதானந்தமோ அது ரியல் அப்படின்னு எப்படி சொல்கிறதுன்னா, அது கொஞ்சம் இந்த ஸ்லோகம் விவரணை கொடுக்குறாரு. எப்படி ஒரு யத்வத், ஜஸ்ட் ஆஸ், அதே போல் தான். என்ன, சஹஸ்ரஷா மனோராஜ்யே, இது ஒரு நியூ தாட்டாக நல்ல அட்டென்டிவாக கேட்கணும். மென்டல் இமேஜினேஷன்ஸ். மனசில் தாட்ஸ் வருது எல்லாருக்கும் தெரியும், ஆனால் எவ்வளோ இமேஜினேஷன் பண்ணுறோம். இந்த இமேஜினேஷனுக்கு அளவே இல்லை. மென்டல் வந்தவனும் இமேஜின் பண்ணுறான். நார்மலாக மைண்ட் இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே மென்டல் ஆக்டிவிட்டி இருந்தாலும் இவனும்
அந்த இமேஜினேஷனும் கல்பித்தம் ஊகிக்கிறதுக்கு அது எல்லாத்துக்கு பேர் மனோராஜ்யம். மனசு ஆக்சுவலாக வெளியில் உலகம் மேலே மனசில் இருக்கிற உலகம் ரொம்ப பெருசு. அசல் உலகம் வெளியில் இல்லை, மொத்தம் மனசில் தான் இருக்கு. அதனால் அந்த மனசு மூடிக்கிட்டா ஒன்றும் இல்லை. மனசு பாதி முடிச்சு திறந்துக்கிட்டா விகசிச்சா கனவு, மனசு பூர்ணமாக விகசிச்சா விழிப்பு நிலை. அதனால் இப்போ மொத்தம் உன்னுடைய உறங்குற நிலை, கனவு நிலை, விழிப்பு நிலை எல்லாமே மனசு காட்டுறது தானே. ஒத்துக்கலாமா? ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் இந்த மனசு అనేది நமக்கு நிறைய வாட்டி சொன்னோம், இது எசெட்டாக இல்லை, எனக்கு லயபிலிட்டியாக இருக்கு. கடந்த வாரம் ஏதோ கிளாஸில் கொடுத்த எக்ஸாம்பிள், அந்த சைக்கியாட்ரி டாக்டர் எப்படி தற்கொலை பண்ணிக்கிறான், எதுக்கு பண்ணிக்கணும்? போலீஸ் கமிஷனர் எதுக்கு ஷூட் பண்ணிக்கிறான்? ஏன்? என்ன ஆகிறது அங்கே? ஒரு ஷார்ட் ஏதோ டைட்டில் எங்கே போட்டிருக்கேன், ஷார்ட் போடல எங்கே, வெதர் அவர் worldly knowledge can solve all the problems of the mind. ஒரு காகம் பண்ணவே முடியாது. வரலி உலக படிப்பு பண்ணியிருந்த இவங்க எல்லாரும் அப்படி பண்ணியிருந்துக்க மாட்டான். எல்லா உலக தொழில்களுக்குள்ள இருக்கிற எக்ஸாம்பிள்ஸும் இருக்க தற்கொலை பண்ண கேசஸ். அப்பப்போ எங்கோ நான் சொல்லியிருப்பேன், the famous doctor in the Chennai, cardiologist also committed suicide. டாக்டர் சிரியன் டி நகரில் தான் இருப்பார், எனக்கு அவர் முன்னாடி தெரியும். அப்புறம் மேஜிஸ்ட்ரேட், மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ், சினிமா ஆக்டர்ஸ், ஹீரோயின்ஸ் சொல்லவே வேண்டாம். ஏன்? சரி, மனோராஜ்யம், அதுக்காக இந்த சைட் பாயிண்ட் சொல்லிட்டு இருக்கேன். எப்படி இந்த அன்கவுண்டபிள், கணக்கில்லாத அளவுக்கு இமேஜினேஷன்ஸ், இப்படி இந்த இமேஜினேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம இமேஜின் பண்ண கூட அப்படியே பிடிச்சிருந்தா வாழ்க்கையே நடக்காது. நான் இப்போது ரோட்டு மேலே போன ஆக்சிடெண்ட் ஆகுமோ அப்படின்னு சொன்னால் இங்கே போகவே மாட்டேன். யாருக்கும் ஆகிடுத்து, நமக்கு ஆகாதான்னு சொல்லி நினச்சிட்டு தான் போகணும். அந்த இமேஜினேஷன் விட்டுணும். ஃப்ளைட் ஏறிட்டால் போய் மோதி அப்படின்னு நீ எங்கே போக முடியாதில்ல, வாழ்க்கையே நடக்காது. ஆனால் இமேஜினேஷன் வருது. என்ன விஷயம் இங்கே என்னென்னா, அதெல்லாம் கூட வந்துட்டு போயிட்டு இருந்தப்பவும் வர்த்தமானே அபி, அப்புறம் அது எப்பவுமே இருந்துகிட்ருக்கு. இந்த மனோராஜ்யம் இருந்துகிட்டே இருக்கும். அதோட வேலை அதுதான். அது ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணினோன்னா ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா அப்படி ஏதாவது மந்திரம் சொல்லிட்டு இருந்தால் அது குறையும். இல்லைன்னா சைலன்ஸுன்னு கவனிக்கிற ஒரு தியான பிரக்கிரியை புரிஞ்சிச்சுன்னா சைலன்ஸ், நிஷப்தத்தினை கவனிக்கணும். அந்த நிஷப்தம் கவனிக்கிறதுன்னு சொன்னால் மனசுக்கு பயம், ஐயோ அது பறந்து போயிடும். ஏன்னா அதுக்கு அங்கே உயிரோடு இருக்க முடியாது. நிஷப்தத்தில் சைத்தன்ய உணர்வுதான் இருக்கும், மனோராஜ்யமான மனசு இருக்காதங்க. அப்படி சதா இருந்தால் கூட வர்த்தமானே அப்படி சர்வைஹி, நம்ம எல்லாருக்கும் இருக்குது, வித்தவுட் எனி எக்ஸெப்ஷன். ஆனால் தத்து உபேட்சத்தை, எத்தனை எண்ணங்கள் வருது, எத்தனை விஷயங்கள் வருது. இப்போது அப்படி ரோடு மேலே போயிட்டுருக்குறோம், எத்தனையோ அப்படி சும்மா பார்க்குறோம், எல்லாத்தையும் கவனிக்கிறது இல்லை, எல்லாத்தையும் மனசில் போட்டுக்கிறது இல்லை. சில சப்தம் இந்த ரோடு மேலே போகிற வாகனம் சில வாட்டி நம்ம காது கேட்டு ரிஜிஸ்டர் அது திங்க் பண்ணுற தவிர
எல்லா சப்தத்தையும் கவனிக்கிறதில்ல. ஸோ உபேட்சை பண்ணுறது అనేది ஒரு புதுசு ஒன்றும் கஷ்டம் கிடையாது. நம்ம ஆல்ரெடி நிறைய இப்போ நேற்றுக்கு எத்தனையோ எண்ணங்கள் வந்துச்சு, போயிடுச்சு. ஏதோ சிலது மட்டும் கொஞ்சம் ப்ரையாரிட்டியில் வச்சுக்கிறது, அது முக்கியமாக இருக்குது. அது இன்றைக்கி முக்கியமாக அதை பற்றி சிந்தனை பண்ணுறோம். இப்போது சாதகனு பிரம்ம வித்யா கேட்குறவன் அவனுடைய மனசில் கூட இந்த சிந்தனைகள் இருக்கும். குரு என்ன உபதேசம் பண்ணாரோ இந்த எண்ணங்கள் எல்லாம் இதுன்னு அவன் எலாபரேட்னு இது மனோராஜ்யம் இல்லை, ஆனால் மனசில் நடக்கிற வேலை தான். மனநம்னு சொல்லுங்கோ. மனனம் எங்கே நடக்கும்? மனசில் தான் நடக்கும். வேதாந்த மனனம் கூட மனோராஜ்யந்தான். ஆனால் ஒரு விதமான திருஷ்டிகோணத்தில் அந்த திங்க் பண்ணும்போதோ அது இன்னும் ஒன்று உணர்த்தும், மேலேக்கு கொண்டு போகும். உன்னுடைய தேவையில்லாத மனோராஜ்யம் எல்லாம் குறையும். புரியுறதா? இதான் சாதனை. அப்படி சர்வை உபேட்சதை எல்லாரும் பண்ணுறாங்க. தத் நாமரூபயோகோ உபேக்ஷா. அதே போல் தான் என்ன சொல்கிறான்னு, இப்போ இந்த மனசில் வர இத்தனை எண்ணங்கள் எத்தனை வந்தாலும் எல்லாத்தையும் நீ ஞாபகம் வச்சுக்கிறதுல, எல்லாத்தையும் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை, போனால் போட்டோம் அப்படின்னு சொல்லி சிலர் கண்டிக்கிறது இல்லை. ஆனால் அது பாட்டுக்கு அது புத்தீசல் போல் வந்துகிட்டே இருக்கும், அன்லிமிட்டெட் அன்கண்ட்ரோல்டாக வந்துகிட்டே இருக்கும். அதே போல் எப்படி நிர்லட்சியம் பண்ணுறியோ அது எல்லாத்தையும், ஏன்னா உன்னால் அதெல்லாம் எவ்வளோ மெமரியில் வச்சுக்கணும்னு முடியாது. மெமரியில் கூட மெமரி எல்லாம் கீழே போயிடும், எரேஸ் ஆகிடும். அதே போல் இந்த நாமரூபங்கள் எல்லாத்தையும் எத்தனோ பார்த்துட்ருக்கேன். அதே போல் உபேட்சை பண்ணேன். ஏன் உனக்கு தெரியாத டெக்னிக்கே என்ன இது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதே சொல்லி கொடுத்தாரு. மனோராஜ்ய விஷயத்தில் நீ இப்படி பண்ணி வெளியே வரலாம். நாமரூபத்த விஷயத்தில் கூட புரிஞ்சு விட்டதா உங்களுக்கு பாயிண்ட் என்ன சொல்கிறாருன்னு? அடுத்தது 96. க்ஷணே க்ஷணே மனோராஜ்யம் பவத்யேவான்யதான்யதா கதம் கதம் புனர்நாஸ்தி व्यवहारो बहिस्तथा. ரொம்ப அழகு இன்னொரு விதமான விவரணம் கொடுக்குறாரு. மேலே சொன்னது உனக்கு புரிஞ்சு விட்டது இல்லையா? இப்போ அது கொஞ்சம் சிந்தனை பண்ணலாம் பாரு, உனக்கு இன்னும் நல்லா கிளியராக புரியும். இந்த மனோராஜ்யம் అనేది க்ஷணக்ஷணம் மாறுறது, ஒரு க்ஷணக்ஷணம் மாறுறது. இப்போது நதி பிரவகிச்சிட்ருக்கிற ஓடிட்டுருக்கிற நதின்னு பார்த்தா நீ நிஜமாக அந்த நதி நீ பார்க்கலை, ஏன்னா அது நீ பார்க்குறதுக்குள்ள அது போயிடுது. நீ வேறு ஜலத்தின்னு பார்த்து இது எல்லாமே நதி தான் ஜலம், நீ பார்க்குறவன் நினைக்கிறதுக்குள்ள அது போயிடுது, புதுசாக வருது. அதே போல் தான் க்ஷணே க்ஷணே ஒரு மூமெண்ட் அந்யதா வேறு மனோராஜ்யம் மென்டல் ப்ரொஜெக்ஷன்ஸ் அதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். பவதியேவா, அதெல்லாம் வந்துட்டு தான் இருக்கும். என்னாகும், அப்புறம் போயிட்டே இருக்கும். கதம் எப்பாவது நம்ம ரொம்ப கவலைப்படுறோம், என்னால் முடியல, எனக்கு வெளியில் வர முடியலன்னு அர்த்தம் என்ன? ஒன்று நீங்கள் ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்க வேணுமனே, ஸ்ட்ராங்காக பிடிச்சி இருக்கிறத உனக்கு துக்கம் கொடுக்குறது. அது நான் போகணும் விடுன்னு சொன்னால் நீ போகாத நான் கட்டி பிடிச்சிக்கிட்டேன். அப்போது நீ துன்பப்படாமல் என்ன பண்ணணும்? அதுக்கு போகிற சுபாவம். சரி, உலகத்தில் எல்லா துக்கம் மனுஷன் ஏன் துக்கப்படுறான்னா போகாதே, நீ அதுக்கு போகிற சுபாவம். நீ கட்டாயப்படுத்திட்டா நீ துக்கப்பட்டுதாகணும். எனிதிங், உடம்புடைய ஆரோக்கியம், உடம்பு, உயிர், மனுஷன், பணம், அழகு, சரீரம், எவ்ரிதிங். எவ்வளோ சத்தியம் இது!
இது உணர்ந்ததுக்கப்புறம் மனுஷன் துக்கப்படுவானா? கதா சூன கதான் சூன்ஷ நானுஷோச்சந்தி பண்டிதாக. முதல் டீச்சிங் அதுதான் பகவத்கீதையில் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு. ஸோ கதம் கதம். அப்புறம் புனக இங்கே என்ன போனது திரும்பி வராதுங்க. நாம் ஏதோ மெமரியில் இருந்ததுன்னு வச்சுக்கிறோம். சப்போஸ் இப்போ என்ன சொல்கிறாருன்னா வெளியில் விஷயம் சொல்கிறார். பகிஹி, எப்படி வெளியில் விஷயங்கள் எல்லாமே காணப்படுறது, நிற்கிறது, போகிறது, போகும். மனசில் வர மனோராஜ்யம்ல இந்த இமேஜினேஷனில் கூட வர்றது பலவிதமாக வர்றது, ஒன்று ஒன்றா போயிட்டுருக்குது. அதனால அது திரும்பி அதே வரல. அதே கனவு யாருக்கும் வரலையே. வேறு காம்பினேஷனில் தான் கனவு வருது. உங்களோட மனோராஜ்யம் அப்படி தான். இது எப்படின்னா இப்போ இது சொன்னது மனோராஜ்யம் விஷயந்தான் கண்டினியூஷன். முன்னாடி ஸ்லோகம் இங்கே. அதே போல் யதா ததா பகிஹி விவகாரா. இந்த வெளியில் விவகாரத்தில் கூட இவர் என்ன பண்ணுறாருன்னா வித்யாரண்யர் முதல் நம்ம மனசு கெட்டுனந்தே நீ சாதனை ஆரம்பிச்சுக்கொன்னார். அதுக்கப்புறம் அதே வெளியில் அப்ளை பண்ணார். போன வாரம் என்ன பார்த்தோம்? கனவுன்னு முதல்ல புரிஞ்சுக்கோன்னார். அதே தான் வெளியிலும் அப்ளை பண்ணு நினைவு கூடன்னா. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஏன்னா கனவு உள்ளே வர்றது எனக்கு விழுப்பு நிலை வெளியில் இருக்கேன் இல்லையா? அதே போல் இங்கே மனோராஜ்யம் అనేది எனக்குள்ளே இருக்கேன். முதல்ல அதோடைய கதை என்ன? அது இப்படி தான் மாறி மாறி மாறிட்டு இருக்கு. அது ஏதோ சிலதெல்லாம் அப்படி பிடிச்சிருக்கிற போல் கொஞ்ச நாள் அப்படி கஷ்டப்படும். அதுக்கப்புறம் மறந்து போச்சு. குழந்தை டெடி பேர்னு விட்டுன்னு போல் தான். அது கொஞ்ச நாள் மட்டும் கட்டி வச்சு விடாமல் தூங்கிறது வச்சுட்டு அதுக்கப்புறம் அது எங்கே போயிடும், இது பாட்டுக்கு இது தூங்கிடும். எக்ஸாக்ட்லி இது இப்போது வெளியில் அப்ளை பண்ணன்றாரு. பகி விவகார ஹபி ததா ஏவ. வெளியில் கூட அதே தான். அண்ணா அர்த்தம் என்ன கருத்து? மோரல் ஆஃப் த ஸ்டோரி, வெளியில் எதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காதே, இருந்தபடிக்கே இரு, செல்லும்படியே செல்லு. அது பாட்டுக்கு அது போட்டு இருக்கும். எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு ரொம்ப வரியை பண்ணிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாதுங்க. நத்திங். எதுவுமே. ஏன் நீ எவ்வளோ வரி பண்ணாலும் என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலும் எதுவுமே உனக்கு கையில் இல்லைப்பா. அசல் உனக்கு அதுக்கு அது உன்னோட டிபார்ட்மெண்ட்டே இல்லை. உன்னோட டிபார்ட்மெண்ட் என்னன்னா அந்த உன்னோட டிபார்ட்மெண்ட்டில் இல்லாத வெளியில் விஷயங்கள் எல்லாம் என மனசனே உள்ள டிபார்ட்மெண்ட். இது ஆக்சுவலாக மனசனே என்னோட டிபார்ட்மெண்ட்டு. அப்படி தானே? சரி, நெருங்கி எனக்கு கெட்டு இருக்கிறது என்ன மனசா இல்லையா? உலகம் எனக்கு நெருங்கி இல்லை, என் உடம்பு கூட எனக்கு நெருங்கி இல்லை. இன்னும் உண்மையாக சொல்லணும்னா உணர்வான எனக்கு நெருங்கி என்னோடய மனசனது ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் இந்த உடம்பு இருக்கு, அதுக்கப்புறம் இந்த உலகம் இருக்கு. எவ்வளோ சுலபமாக இருக்கு. அப்போது எது நெருங்கி இருக்குன்றது உனக்கு முதல்ல அங்கே வேலை பண்ணணும். ஆக்சுவலி உன்னுடைய ஸ்வரூப நிலையிலேயே நீ இருந்தான்னா அங்கே டிஸ்டன்ஸே இல்லைன்னு சொல்லிட்டோம். டிஸ்டன்ஸே இல்லை. அதுக்கப்புறம் மனசுன்னு சொன்னால் கொஞ்சம் ஏதோ தூரம் இருக்கிற போல், ஆனால் அது கூட இல்லை. அப்படி அப்போ இங்கே வெளியில் என்ன, எதுக்கு அது முக்கியத்துவம் கொடுக்குற? அதனால என்ன லா என்ன, எல்லாமே வந்துடும் போயிடும், பலது வரும் பலது போகும். முக்கியத்துவம் கொடுக்காத, அதில் உளுந்து போகாது, ஒட்டுக்காத அப்படின்னு சொல்லி 97. ந பால்யம் யௌவனே லப்யம் யௌவனம் ஸ்தாவிரே ததா மிருதः பிதா புனர்நாஸ்தி நாயாத்யேவ கதம் தினம்.
அதனால் என்ன மேலே ஸ்லோகத்தில் சொன்னார், புனக நாஸ்தி, அது திரும்பி இருக்காது, அதே வராது. சாரி, 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் என்ன ஃப்ரெண்டும் டெலிட்டோ இறந்து போயிட்டார் சார். எக்ஸாக்ட்லி அவரே திரும்பி வந்தார் சார். இப்போ அவர் இறந்து போய் இறக்கும்போது நானும் போய் நானும் கூட ஒன்று போட்டி வந்துட்டேன். அப்படி ஏதாவது எங்கே அது கதை இருக்கா? ஹாரி பாட்டரில் இருக்கலாம், கனவுல ஏதாவது அப்படி இருக்கலாம், கிமிக்ஸில் இருக்கலாம். Nothing is, the law of impermanence, nothing is permanent, nothing is not coming back again same. நீ ஒருவேளை ஜீவனா திரும்பி பிறந்தாவும் இந்த சரீரத்தில் வர போகிறதில்லை. உனக்கு ஒதுமே தெரியாது போன வாட்டு என்னன்னு கஷ்டிதம். இப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, எது எல்லாம் ரிட்டர்ன் வராது திரும்பி போனதுன்னா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. பால்யம் போயிடுச்சுன்னா திரும்பி வராது, யவனம் போயிடுச்சுன்னா அப்புறம் வராது, நடி வயசு போயிடுச்சே. எவ்வளவு நீ மாடர்ன் டெக்னாலஜி சயின்ஸ் வச்சு அது பண்ணிக்கிற இது பண்ணிக்கிற எல்லாம் மாற்றுக்கிற, என்னுடைய என்னென்னமோ பண்ணுறான் பண்ணிக்கிட்டான் சில பேர். என்ன ஆயிடுச்சு? எவ்வளோ நாள் இருந்துச்சு? எவ்வளோ மேக்கப் பண்ணிக்கிறான், எவ்வளோ நாள் இருக்கும்? எவ்வளோ நேரம் இருக்கும் நாளில்? பல் எல்லாம் நல்லா கட்டிட்டான், இப்போது பிளான் பண்ணி எல்லாம் நல்லா இருக்கும். கொஞ்ச நாள், எவ்வளோ நாள் இருக்கும்? இருக்காது எதுவுமே. ஸோ யவனம் நான் லப்யம் வராது திரும்பி. யவனம் போயிடுச்சுன்னா அப்புறம் வராது, அப்புறம் மூப்பு வருது, ஓல்டேஜ் ஸ்தாவிரை. அதே போல் ததா அது மட்டும் இல்லை, இது இங்கே உனக்கு கண்ணுக்கு தெரியறதே. நம்ம இறந்து போன தாத்தா அப்பா போயிருந்தா திரும்பி வருவானா? மிருதக பிதா புனக ந அஸ்தி. அதேபோல் கதம் தினம் ந ஆயாதி ஏவ. ஓகே, தினயாமின்யோ சாயம் பிராத்தः சிசிரவசந்தௌ புனராயாத்தः காலக்ரீடதி கச்சதி வாயுः ததபி ந முஞ்சதி ஆஷாவாயுः. பஜ கோவிந்தம் भज गोविंदम गोविंदम भज मूढ़मते. ओम पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओम शांति शांति शांति. हरि ओम श्री गुरुभ्यो नमः. हरि ओम. हरि ओम तत्सत्.